அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கான 8வது சம்பள கமிஷன் குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ண பிடிச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மத்திய அரசு ஊழியர்களின் 8வது சம்பள கமிஷன் குறித்து மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. 8வது சம்பள கமிஷன் கீழ் மத்திய அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் 69,000 ரூபாயாக உயரும் என தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி பிட்மேன் ஃபேக்டர் 3.833 ஆக நிர்ணயம் செய்யப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஊழியர்கள் தரப்பில் கூறுகையில், தற்போது சந்தையில் நிலவும் விலைவாசி லைவிங் எக்ஸ்பென்ஸ் அடிப்படையில் தான் இத்தகைய பிட்மேன் ஃபேக்டரை கேட்பதாக தெரிவித்துள்ளனர். இந்த மாற்றம் மட்டும் நடைமுறைக்கு வந்தால் மத்திய அரசு பணிகளில் இருக்கும் கீழ்நிலை ஊழியர்களுக்கும் பெரிய அளவிலான நன்மை கிடைக்கும் என்பதால் அனைத்து தரப்பு ஊழியர்கள் பிரிவினர் மத்தியிலும் பெரிய அளவில் எதிர்பார்க்கப்படுகிறது. பொருளாதார வல்லுநர்களும் 8வது சம்பள கமிஷன் மீது அதிகப்படியான நம்பிக்கை வைத்துள்ளனர். அரசு ஊழியர்களின் சம்பளம் உயர்த்தப்பட்டால் நாட்டின் பெரும் பகுதி குடும்பத்தினரிடம் கூடுதலாக நிதி புழக்கம் கிடைக்கும். இது நுகர்வோர் சந்தையில் புதிய பலமாக மாறும். வர்த்தகம் அதிகரிக்கும் என கணிக்கப்படுகிறது. மேலும் 8வது சம்பள கமிஷனின் பிட்மேன் அளவு குறித்து ஊழியர்கள் பிரிவான நேஷனல் கவுன்சில் ஜாயிண்ட் கன்சல்டேட்டிவ் மிஷனரி கூறுகையில், அரசு ஊழியர்களின் இன்றைய செலவுகளையும் விலைவாசி அளவுகளையும் முந்தைய சம்பள கமிஷனில் ஆய்வு செய்யப்பட்ட முறை தற்போது முற்றிலும் பொருந்தாமல் உள்ளது. எனவே 8வது சம்பள கமிஷனில் இதற்கு தீர்வு காணவும் அரசு ஊழியர்கள் வருவாய் இழப்பை ஈடு செய்ய பிட்மேன் ஃபேக்டர் 3.833 ஆகவும் பரிந்துரை செய்யப்பட்டு உள்ள புதிய கணக்கீட்டு முறையை அரசு செயல்படுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளது. பொதுவாக சம்பள கமிஷனில் நிர்ணயம் செய்யப்படும் குறைந்தபட்ச அடிப்படை சம்பள அளவீடுதான் அனைத்து ஊழியர்களின் சம்பளத்திலும் எதிரொலிக்கும். இதனால் இதை சரியாக கட்டமைப்பது மிகவும் அவசியம் என அரசு ஊழியர்கள் கூறுகின்றனர். இதேபோல் அடிப்படை சம்பளம் தான் கொடுப்பனவும் கிரேடு பே என பல விஷயங்கள் சேரும் போது ஒரு மத்திய அரசு ஊழியரின் சம்பளம் 8வது சம்பள கமிஷன் மூலம் 2.5 லட்சத்தை எளிதாக தாண்டும் என கணிக்கப்பட்டு உள்ளது. மேலும் 8வது சம்பள கமிஷனில் முக்கியமான ஒரு அளவுகோல் தான் முன்வைக்கப்பட்டு உள்ளது. தற்போது நடைமுறையில் இருக்கும் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளமான 18,000 ரூபாய் அளவீடு பிட்மேன் ஃபேக்டர் 3.833 ஆக நிர்ணயம் செய்யும் போது ரூபாய் 69,000 உயரும். NCJCM அமைப்பு இதே அடிப்படையில் பென்ஷன் அளவீட்டையும் கணக்கிட வேண்டும் என அறிவித்துள்ளது. நன்றி.